ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி கரையில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான நகரம் தான் ராஜமுந்திரி. அந்த ராஜமுந்திரி அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோவில் வெளியே இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலான கோவில் மாதிரி தான் இருந்தது. பிரம்மாண்டமான கோவில்னு சொன்னாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு சின்ன கோவில் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே வீடியோவில் பாருங்கள் அது எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவில் வந்து உஜ்ஜைன் ஸ்டைலில் அமைந்துள்ள சிவன் ஆலயம். இந்த கோவில் நுழைவு வாயிலே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதாவது விண்ணை தொடும் அளவிற்கு கோபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வீடியோ எடுக்கும்போது எனக்கு அதுதான் மைண்டில் வந்தது. வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வானம் அந்த கோபுரத்தையும் சேர்த்து வீடியோ எடுக்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது. விசாகப்பட்டினத்துலேருந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 மணி நேரம் ஆகும். 3.25 மணி நேரம் ஆகும்னு அப்படி பார்த்தாலுமே நம்ம பஸ்ஸில் வந்து போகும்போது கண்டிப்பாக 4 மணி நேரம் கூடவே ஆகும். இந்த கோவில் ராஜமுந்திரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம 10 நிமிஷத்தில் வந்துடலாம். வைசாக்ல இருந்து ராஜமுந்திரிக்கு வந்து பஸ் வசதி நிறையவே இருக்குது. இந்த கோவில் ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, அங்கே தங்குறதுக்கு வசதி கூட இருக்குது. இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா, அதாவது நடை திறக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில், அதாவது அதிகாலையில் 3 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஈவினிங் வந்து 4:30 to 8:30 வரைக்கும் நட ஓப்பனில் இருக்கும். இந்த கோவில் உள்ள சுற்றி பார்க்குறதுக்கே, அதாவது உள்ளே வந்து நிறைய சாமி சிற்பங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பத்தாதுன்னு சொல்லணும். கோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். பராமரிப்பு வந்து அவ்வளவு நீட்டாக பராமரிச்சுருந்தாங்க. ஸோ என்னதான் பராமரிச்சாலும் அதில் வந்து கோணிப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இது எதுக்கு இந்த கோவில் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த கோணிப்பை வந்து அசிங்கமாக இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா, அதில் வந்து அந்த சாக்குப்பை போடலைன்னா நம்ம வந்து பூமுதி திருவிழா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சம்மர் டைமில் வந்து கால் வைக்கவே முடியல. ஸோ அதனால தான் சாக்குப்பை மாதிரி அந்த நடைபாதம் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து நேர காலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு போயிருங்க. இந்த மாதிரி மத்தியான நேரத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். இந்த கோவில் பக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில்னு பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள். ஸோ இந்த கோவிலுக்கும் இஸ்கான் டெம்பிளுக்கும் ஜஸ்ட் நடக்கிற தூரம் தான். நான் இஸ்கான் டெம்பிள் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். ராஜமுந்திரியில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கோவிலுமே. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன் ஸ்டைல், அதாவது உஜ்ஜைனில் இருக்கிற சிவன் ஆலயம் மாதிரி இங்கே கட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக செலவு வச்சுருப்பாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முருகர் சாமி. இதே மாதிரி எல்லா சாமிக்குமே இங்கே வந்து தனித்தனியாக சிலை வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே கண்டிப்பாக வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் போடுறதுக்கு இந்த வீடியோ பத்தாது, இந்த ஒரு வீடியோவில் போட முடியாது. இதோட பார்ட் 2 கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ அதில் வந்து என்னென்ன சாமி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக நான் போட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட தொடர்ந்து வீடியோ வந்து அடுத்து பார்ட் 2ல் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.